முட்டை மலாய் மசாலா செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். வேக வச்ச முட்டை 5 எடுத்திருக்கேன். முந்திரி பருப்பு ஒரு 20 எடுத்திருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டீஸ்பூன், கசகசா 2 டீஸ்பூன், தயிர் 1 கப், பெரிய வெங்காயம் 2 கட் பண்ணி வச்சுருக்கேன், புதினா மல்லி கொஞ்சம் போல் எடுத்திருக்கேன், 2 பச்சை மிளகா, ஜீரகத்தூள் 2 டீஸ்பூன், சிக்கன் மசாலா 1 டீஸ்பூன், மஞ்சள்தூள் 1/2 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், மல்லித்தூள் 2 டீஸ்பூன், ஜீரகம் 1 டீஸ்பூன். அதில் மிக்ஸி ஜாரை எடுத்து முந்திரி பருப்பு, கசகசா இல்லை நைஸாக அரைச்சி எடுத்து வந்துடலாம். தண்ணி ஊற்றி வெங்காயத்தையும் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வரணும். அதில் அடுப்பில் ஒரு வடைச்சட்டி வச்சிடலாம். ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றுறேன். கால் டீஸ்பூன் மஞ்சள்தூள், கால் டீஸ்பூன் உப்பு நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் வந்து நம்ம வேக வச்ச முட்டையை போட்டு நல்லா எண்ணெயிலேயே பிரட்டி எடுக்க போகிறோம். நல்லா ஒரு 5 நிமிஷம் அப்படியே எண்ணெயிலேயே பிரட்டி விட்டு வேக விடணும். நல்லா வெந்துடும். அதுக்கப்புறமா நம்ம எடுத்துட்டு மசாலா செய்யலாம். வெந்துருச்சு, இப்போ எடுத்துடலாம். அதே பாத்திரத்தில் இன்னொரு குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிடலாம். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் ஜீரகம் போட்டுடலாம். ஜீரகம் பொரிஞ்ச உடனே ஒன்று ஆட் பண்ணிடலாம். வெங்காயம் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை ஆட் பண்ண போகிறோம். வெங்காயத்தை போடுறேன். பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். எண்ணெயில் அதை நல்லா வதக்கி விடலாம். பச்சை வாசனை போன உடனே 2 பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். நான் எல்லா மசாலா ஐட்டம் போகிறேன். அதில் ஒன்று ஆட் பண்ண போகிறேன். மல்லித்தூள், மிளகாய்த்தூள், மஞ்சள்தூள், ஜீரகத்தூள், சிக்கன் மசாலா எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டேன். நல்லா வதக்கி விடலாம். தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். மசாலாவுக்கு வந்து தக்காளி போடக்கூடாது. அதுக்கு பதிலாக நம்ம தயிர் ஆட் பண்ண போகிறோம். தயிர் வந்து புளிக்காத தயிராக இருக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தயிர் ஆட் பண்ணுறேன். 1 கப் தயிர்.
ஒன்றா போட்டு நல்லா 5 நிமிஷம் வதக்கிட்டே இருக்கணும். முந்திரியும் கசகசாவும் அரைச்சி வச்சேன்ல, அதையும் அந்த பேஸ்ட்டையும் நான் ஊற்றிட்டேன். அதை கொஞ்சம் கழுவி ஊற்றிருக்கேன். மசாலா வாடை போகணும், அதனால் நல்லா பெரட்டி விட்டுட்டு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு தண்ணியும் தேவையான அளவு ஊற்றிடலாம். ஊற்றிட்டு நம்ம அடுப்பை சிம் பண்ணி மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் மசாலாவோட பச்சை வாடை போகிறதுக்காக நம்ம மூடி வைக்க போகிறேன். நான் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ மூடி வச்சு அடுப்பை சிம் பண்ணிடலாம். 10 நிமிஷம் வேகட்டும். பாருங்கள், 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா மசாலா வாடெல்லாம் போயிருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ நம்ம மசாலாவுக்கு தேவையான அளவு தண்ணி இப்போ ஆட் பண்ணிவிட்டு கடைசியாக நம்ம முட்டையை ஆட் பண்ண போகிறோம். முட்டையை ஆட் பண்ணிட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். அதுக்கப்புறம் புதினா மல்லி தூவி இறக்கிடலாம். சுவையான முட்டை மலாய் மசாலா ரெடி.